இருக்கு. ஒயின் ஷாப்பை சுத்தி பள்ளிக்கூடம் இருக்கு. பிள்ளைங்க இங்க பண்ணாலும் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அங்க பண்ணாலும் பாதுகாப்பு இல்ல. ஒயின் ஷாப்பு இங்க இருக்க கூடாது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எந்த நேரமும் சரக்கு இருந்துகிட்டே இருக்கு, எந்த நேரமும் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால பிள்ளைங்களுக்கு பள்ளியிடம் போக முடியல. எங்களுக்கு இந்த கடற்கரை வந்தா பஸ் வேணும், எங்க போனாலுமே கடற்கரைக்கு தான் வரணும். ஒயின் ஷாப்பை தாண்டி தான் நாங்க வரணும். அதனால எங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. அதனால ஒயின் ஷாப் இருக்க கூடாது. ஒயின் ஷாப்பை கட்டும் போது நாங்க போராட்டம் பண்ணணும், ஆரம்பத்துல போராட்டம் பண்ணணும். அதனால நாங்களாச்சுன்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க, இது வரை எடுக்கல. சரி இது எடுக்கலன்ட்டு திரும்ப பார் வச்சுட்டாங்க. பாருமே இருக்கு. நேற்று நாங்க போன வாரம் போராட்டம் பண்ணோம், பார் எடுக்குன்னு சொன்னாங்க. பார் எடுக்க காலையில எங்க வீட்டுக்கெல்லாம் குடிச்சு வந்து கிடக்குறாரு. அது எங்க இருந்து வந்திருக்கான்? அதனால இங்க ஒயின் ஷாப் இங்க இருக்க கூடாது. அவ்வளவுதான். ஆடியோ சாருக்குள்ள எங்க போச்சு கண்ணு? ஏன் படிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்காங்களா, இல்ல லஞ்சம் கொடுத்து உள்ள வந்திருக்காங்களா? 3 மணிக்கு இங்க சரக்கு எங்க இருந்து விக்குது? காலையில டீ குடிக்கிற மாதிரி 3 மணிக்கு எழுந்திருச்சு சரக்கு அடிச்சுட்டு வராங்க. 24 ஹவர்ஸ் இங்க சரக்கு இருக்கு. ஏன் இத போலீஸ் வந்து கண்டுக்கல? ஏன் கண்டுக்காம இருக்கு? பொதுமக்கள் எவ்வளவு அழிஞ்சிருக்காங்க. 25 வயசுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் தாலி எடுத்திருக்காங்க. இதுக்கு யாரு காரணம்? அரசாங்கத்தை வந்து நாங்க வந்து விற்பனை செய்ய வேண்டாம்னு சொல்லல, மது பாட்டில விற்பனை செய்ய வேண்டாம்னு சொல்லல. இந்த இடத்துல வைக்க கூடாது. ஏன் எங்க அடுப்பாங்கரையில வைக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். எதுக்கு எங்க அடுப்பாங்கரையில வச்சிருக்கீங்க? பல குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆடியோ வந்துட்டு இவரு தாசில்தார் வந்துட்டு ரசீது எடுத்துக்க போறாரா? நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். 23 வயசுல ஒரு பிள்ளை தாலி எடுத்திருக்கு. குடியால பாதிக்கப்பட்டவன் புருஷன் செத்து போயிருக்கான். பல குடும்பம் நாசமா போயிருக்கு. இன்னும் பல பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து யார் நசீது எடுத்துக்க போறது? ஏன் வைக்கிற நீங்க வந்து ஜெயங்கொண்ட கோர்ட் வந்து காலியா தானே இருக்கு, அங்க வச்சுக்கோங்க. டீ சண்டை வருவானுங்க, வாங்கி குடிச்சு போயிட்டே இருப்பானுங்க. ஏன் வந்து நடுப்பாங்கரையில வைக்கணும்? எதுக்கு வைக்கணும்? இங்க இருக்க ஸ்கூலு இப்படிதான் போறாங்க. இங்க பண்டல ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, இப்படிதான் போறாங்க. பிள்ளைங்களுக்கு சேஃப்டி இருக்கா? நைட்டு 9:30 பிள்ளை போட்டு வர குடிச்சிட்டு வழிய மாய்க்கிறாங்க, வண்டியை வழி மாய்க்கிறாங்க. இனிமேல் ஏத்திட்டு போயிடுவியா, எங்களுக்கு ஏத்திட்டு போயிடுவான்றாங்க. சுத்தி குடிகாரர் தான் நிக்கிறேன், யாரு என்னன்னு கூட கேட்கல. அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இருக்கா? ஏன் இங்க வச்சிருக்கீங்க? எதுக்கு இங்க வைக்கணும்? இங்க இருக்கிறவங்க யாரு? தாழ்த்தப்பட்ட மக்கள் தானே இருக்கோம். நாங்க வந்து ஒரு வேலை வேணும்னு சொல்லி 10 மனு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. இங்க வந்து எதுக்கு வச்சிருக்கீங்க? இங்க எதுக்கு வைக்கணும்? எங்க போனீங்க? ஆடியோ எங்க போனாங்க? தாசில்தார் எங்க போனாங்க? கலெக்டர் எங்க போனாங்க? வரணும், இங்க வரணும். இத்தனை பேருக்கு பதில் சொல்லணும். இப்ப இறந்து போன குடும்பத்துக்கு அவங்க நெசரி எடுத்துப்பாங்களா? அந்த 23 பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா இல்ல அப்பாவை கொடுத்துருவாங்களா? வரணும், இங்க வரணும். படிச்சுட்டு தானே வந்திருக்காங்க. உங்க கல்லாப்பட்டி நிறையணும்னா தாராளமா நீங்க அங்க வச்சுக்கோங்க. கோட்டை காலியா தான் இருக்கு. பக்கத்துல தாசில்தார் இருக்காரு, அழகா டீசெண்டா வருவாங்க. டவுன் எல்லாத்தையும் காசு இருக்க வாங்கி குடிப்பாங்க, குடிச்சு போயிட்டே இருப்பாங்க. இங்க வந்து அன்றாட வந்து கஷ்டப்படுற மக்கள் வந்து கொளுத்து வேலைக்கு போலையும் கூலி வேலைக்கு போய் வச்சிருக்கிற காசை அவங்க கணவர்மார்கள் கொண்டு போய் ஒயின் ஷாப்ல தான் வைக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்ன்றீங்க? பொம்பளைங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு அந்த இடத்துல? படிக்கிற பிள்ளைங்க இப்படியே போகுமா? 24 ஹவர்ஸ் இங்க சரக்கு விக்கிறாங்களே, இது ஏன் போலீஸ் அதிகாரிகள் கண்ணுகளுக்கு தெரியலையா? 3 மணிக்கு எழுந்திருச்சு இந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாம் குடிச்சிட்டு வராங்க. எங்க இருக்குது சரக்கு? ஏன் கண்டுக்காம இருக்காங்க? என்னோட பேர் சத்யா.